கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 8:30, ரோமன்ஸ் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களமாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதில் ரொம்ப அழகா என்ன முன்குறிப்பு, அழைப்பு, நீதிமான்கள், மகிமை, 4 காரியங்களை ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறார். எப்படி யாரை முதல்ல அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ, நம்மளை எதுக்கு முன்குறித்தாரு? கர்த்தருடைய நித்திய திட்டம் என்ன? ரட்சிப்பு நமக்குள்ள தொடங்குது. ஆனால் என்ன ஆகுது? அது ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறவனை என்ன கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பு கொடுப்பது தான் முன்குறிக்கப்பட்டது. அப்ப நம்ம எல்லாருமே என்ன, நம்ம ரோமர் 8:29 பார்த்தது போல நாம் எல்லோருமே கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பது ஒரு விபத்து அல்ல, அது அழைக்கப்பட்டது. சரி, அப்போ முதல்ல நம்ம எங்க முன்குறிக்கப்பட்டிருக்கோம், அடுத்து என்ன அழைக்கப்பட்டோம். அந்த முன்குறிப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். என்ன அழைக்கப்பட்டோம்? அதாவது நம்ம விசுவாசம் இல்லாதவர்களாய் பாவத்துக்கு இருந்த மரணத்தில் இருந்தோம். ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்றோம், நம்ம விசுவாசத்தினால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தோம். அப்போ இது என்ன, நமக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு நம்ம செவி கொடுக்கக்கூடிய மக்களாய் வந்து சேர்ந்தோம். சரி, இப்போ வந்து சேர்ந்த நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதாவது தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க தகுதியுள்ளவர்கள். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியம் என்ன பண்ணிருச்சு? நமக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளியை போக்கிருச்சு. ரோமர் 5ஆவது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன, இப்போ நம்ம என்ன, கிறிஸ்துவனுடைய வேலையினால, கிறிஸ்து செய்து முடித்ததுனால் நம்ம என்ன நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? அவங்கள நீதிமான்களாக்கினவர் என்ன பண்ணியிருக்காரு? மகிமையும் படுத்தி இருக்கிறார். எப்படி மகிமைப்படுத்திருக்கிறாரு? இது கடைசியா ரட்சிப்புடைய முடிவு என்ன, ரட்சிப்பினுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன, ஃபைனல் ஸ்டேட் நம்ம மகிமைப்படுவது என்ன? ஒவ்வொரு மனுஷனும் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அவரை போல மகிமையில போய் சேருவது. ஏன்னா நீங்க பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும்போது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன, அவருடைய மகிமையினுடைய சரீரத்திற்கு ஒப்பாக. ஏன்னா பிரதான ஆசாரியர் ஜெபம் என்று சொல்லக்கூடிய யோவான் 17ஆவது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும்போது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன, அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப நம்ம எல்லாருமே என்ன, கர்த்தரால அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்ட நம்ம என்ன இது பண்ணோம்? நீதிமான்களாக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நீதிமான்களாக்கப்பட்டோம். நீதிமான்களாக்கப்பட்ட நம்ம எல்லாருமே எங்க முடிவுல போய் சேர போறோம்? கிறிஸ்துவோட மகிமையில சேர போறோம். அப்ப நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? நம்ம இயேசு கிறிஸ்துவை போல பூமியில வாழ்வதற்கும் வாழ்ந்து முடிப்பதற்கும் கர்த்தர், நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். இப்ப இந்த ரட்சிப்பினுடைய முழுமையான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, இப்ப இந்த திட்டத்துல நீங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு யாரை நம்பி இருக்கு? கரெக்ட், தேவனுடைய வேலையை நம்பி, தேவனுடைய காரியத்திற்கு. அப்போ நீங்க விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் எதுல உங்களுடைய நம்பிக்கையை வைத்து எதுல நீங்க இது பண்ணலாம்? கர்த்தருடைய உண்மை தன்மையில நீங்க உங்களுடைய விசுவாசத்தினுடைய நங்கூரத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதனாலதான் இந்த வசனத்தை எப்பயுமே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டன் செயின் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க. எப்படி? நம்முடைய ரட்சிப்பினுடைய ஒரு தங்க சங்கிலி. ஏன்னா நமக்கு ரட்சிப்பு என்ன, ஒரு நிச்சயத்தை கொடுக்குது, நாம் தேவனுடைய மகிமையில போய் சேருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ ஒவ்வொரு நிலைமையிலையும் நம்ம முன்குறித்ததா இருக்கட்டும், அழைக்கப்பட்டதா இருக்கட்டும், நீதிமானாக்கப்பட்டதா இருக்கட்டும்,
இல்லை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பதா இருக்கட்டும், இது எல்லாமே பூரண நிச்சயம். இந்த இந்த சங்கிலியை யாராலையும் எதாலையும் எந்த சக்தியாலையும் உடைக்க முடியவே முடியாது. அப்ப நமக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும்? கர்த்தருடைய தொடக்கம் நம்முடைய ரட்சிப்பு. இது மனுஷனுடைய வெற்றி அல்ல. பட் என்ன பண்ணுது? இது நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குது. நம்ம என்ன பாடுகளுக்கு மத்தியில் போனாலும் நம்முடைய முடிவு மகிமையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய ரட்சிப்பு, நாங்கள் நீதிமானாக்கப்படுவது, நாங்கள் மகிமையில போய் சேர்வது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழ்வது எல்லாமே உம்முடைய வாக்குத்தத்தம். அதை நம்பி நாங்கள் வாழுகிறோம். எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.